ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக ஏக்கன் பாபு சீரீஸோடைய 6வது சீசன் கொண்டு வந்திருக்கேன். ஏக்கன் பாபு சீரீஸை பத்தி நான் சொல்லி தான் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் கிடையாது. இது வரைக்கும் 5 சீசன் பண்ணிருக்கோம். ஒரு தாறுமாறான சீரீஸ். இப்போ 6வது சீசன் கொண்டு வந்திருக்கேன். ஒரு சின்ன படம் பார்த்தா எவ்வளவு டைம் ஆகுமோ அதுக்குள்ள இந்த சீரீஸையே மொத்தமா பார்த்து முடிக்க முடியும். ஏக்கன் பாபுன்னு சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் ஒன்லைன்லாம் தேவையா என்ன? நம்ம டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்ல சீரீஸ் படங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ நீங்க பொங்கலுக்கு தான் பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நம்ம எம்வி ஃபேமிலி எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல் மக்களே. பொங்கல்னு விஷ் பண்ணியாச்சு. ஏதாவது ஆஃபர் கொடுக்காம இருந்தா எப்படி? எம்வின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்துட்டு எந்த வாலெட் வாங்கினாலும் 444K வாங்கிக்க முடியும் மக்களே. கஸ்டமைஸ் எதுவுமே இல்லாம போட்டோ வாலெட்லாம் தனி கேட்டகரி. இது இல்லாம எந்த பிராண்ட் வாங்கினாலும் நான் பிராண்டட் வாங்கினாலும் நீங்க எந்த வாலெட் செலக்ட் பண்ணாலும் போட்டோ வாலெட் இல்லாம மத்த எல்லாமே இந்த 5 நாளைக்கு 15ஆம் தேதி வீடியோ பாப்பீங்க. 20ஆம் தேதி வரைக்கும் எந்த வாலெட் வாங்கினாலும் 444 மட்டும்தான். ஸ்டாக் காலியாகிறதுக்கு முன்னாடி வாங்கிக்கோங்க. லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. வாட்ஸ்அப்லயும் ஆர்டர் பண்ணலாம். இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு ஆளை காமிக்கிறாங்க. பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. மழை கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு. நடக்கவே முடியாது, ஒரு ஓரமா ஒதுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையை திறந்து உள்ள ஒதுங்குவான்னு கேட்கும் போது உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இது ஒரு பொட்டிக் மக்களே. உள்ளுக்குள்ள ஒரு லேடி உட்கார்ந்துட்டு லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கரண்ட் கூட கிடையாது. இவரு லைட்டோட உள்ளுக்குள்ள வராரு. உள்ளுக்குள்ள வந்துட்டு அங்க புடவையோ இல்ல சல்வாரோ எதையோ பாக்குறாரு. அதையே பார்த்து ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இந்த சீனை பாத்துக்கோங்க. இந்த சீன்ல தான் படமும் முடியும். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸும் வினய் தத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயிண்டிங் ஆர்டிஸ்ட் இருக்காரு. அவர் பயங்கரமா படம்லாம் வரைவாரு. அவர் வரைகிறாரு அப்படின்னா அதுக்குள்ள 1000 அர்த்தங்கள் இருக்கும். நம்ம போயிட்டு பார்க்கலாம். லைவாவே அந்த கேலரியில வினய் தத்தாவே கூட வரைய வாய்ப்பு இருக்கு. அதை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்லாம் பேசிட்டு நேரா கிளம்பி அந்த கேலரிக்கே போறாங்க. பார்த்தா கேலரி நடுவுல அவரே நின்னு பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காரு. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. பொதுமக்கள்லாம் சுத்தி நின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ தான் கொஞ்சம் கோளாறான மைண்ட் ஆச்சு. போயிட்டு கிட்ட போயிட்டு பார்க்கும்போது அவர் ஏதோ ஒரு மேப் மாதிரி வரைகிறாரு. அந்த மேப்புக்கு நடுவுல ட்ரையாங்கிள் மாதிரி ஏதோ போட்டு விடுறாரு. இது என்னங்க ஏதோ பயங்கரமா வரைஞ்சிருக்கீங்க, அதுக்கு நடுவுல சம்பந்தமே இல்லாம ஏதோ ட்ரையாங்கிள் மாதிரி போட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் எதுவுமே ஆன்சர் பண்ணாம வரைகிறாரு. பினிஷ் பண்ணிட்டு யார் நீ, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்போ ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு அவர் அப்படிதான் ஏதாவது கோளாரா கேள்விலாம் கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணா ஒரு கண்ணாடி போட்ட அழகான பையனை காமிக்கிறாங்க. இந்த பையன் ஏதோ ஒரு பெட்டி கடையில தம்மோ ஏதோ வாங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த டைம்ல மனைவி கால் பண்றாங்க. நைட் நீங்க டின்னருக்கு வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்லமா, நான் சுதிரை மீட் பண்ண போறேன், அவன் கூட சேர்ந்து சாப்பிட்டுவேன், எனக்காக வெயிட் பண்ணாத, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறி கிளம்ப இந்த ஆளை யாரோ ஃபாலோ பண்றாங்க. ஒரு தாத்தா ஃபாலோ பண்றாரு அப்படின்னு காமிக்கிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோவையும் ஃப்ரெண்ட்ஸையும் காமிக்கிறாங்க. இவங்க அந்த இதுவெல்லாம் சுத்தி பார்த்துட்டு நேரா சாப்பிடலான்னு ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு வராங்க. அங்க வந்து என்ன சாப்பிடலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த டைம்ல அந்த ரெஸ்டாரண்டோடைய ஓனரே வராரு. நாங்க புதுசா ஓபன் பண்ணிருக்கோம், கண்டிப்பா எல்லாமே சூப்பரா இருக்கும், எல்லாமே ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் நல்லா இருக்குமோ எல்லாமே அவரே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சரி ஓகே இதையே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிடுறாங்க. இவங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம தலைவனுக்கு தான் இந்த சாப்பாடுன்னு எழுதி வச்சாலே சாப்பிடுவாரு. அந்த மாதிரி ஒரு ஆளு நல்ல சாப்பாடு கிடைச்சா விடுவாரா, பூந்து விளையாடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த கண்ணாடிக்காரரை காமிக்கிறாங்க. இவரு நைட்டு போயிட்டு ஃப்ரெண்டை மீட் பண்றாரு. அதுக்கப்புறமா ஏதோ ஒரு பாருக்கு போயிட்டு சரக்கெல்லாம் போட்டு வெளியே வராரு. ஃப்ரெண்டு அவரு கார்ல ஏறி கிளம்புறாரு. இவரு தன்னுடைய கார்ல ஏறலான்னு போகும்போது இவரை ஒரு தாத்தா ஃபாலோ பண்ணிட்டு வந்தாரு பாத்தீங்களா. அவரு நேரா வந்துட்டு உங்ககிட்ட ஒரு லெட்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. என்ன லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் பேக்குள்ள கையோட்டு சைலன்சர் மாட்டின ஒரு கன் எடுத்து டப்புன்னு ஷூட் பண்றாரு. ஷூட் பண்ணிட்டு அவர் பாடு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அதே எங்க சீன் கட்டாது. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் சும்மா அடுத்து எங்க போலாம், அடுத்து எங்க போயிட்டு சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது இதே டைம்ல யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஸ்டார்டிங்ல முடி கொட்ட ஆரம்பிக்கும் போது இந்த முடியை புடுங்கி ஒட்ட வைப்பாங்க பாருங்க, நட்டு வைப்பாங்க பாருங்க, அந்த டாக்டர் வந்திருக்காரு. யோ நீ நட்டு வச்ச முடி ஒண்ணுமே வளரவே இல்லையா அப்படின்னு போது உன் மண்டைகளாம் வளராது, ஒரு முக்கியமான விஷயமா தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன விஷயம் அப்படின்னா என்னுடைய கம்பெனியை சேர்ந்த மேனேஜரை யாரோ திடீர்னு கொலை பண்ணிட்டாங்க. அவனுக்கு ஒரு அழகான மனைவிலாம் இருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியல, திடீர்னு யாரோ கொலை பண்ணிட்டாங்க. அவன் எந்த ஒம்பத்தும்புக்கும் போக மாட்டான், ஒரு அமைதியான ஆளு, சொன்ன வேலையை பார்த்துட்டு இருப்பான், குடும்பத்துக்கு நல்லா சப்போர்ட்டா இருப்பான். ஆனா திடீர்னு யாரு கொலை பண்ணா அப்படின்னே தெரியல. இவன் இறந்து போனதுக்கு அப்புறமா இவன் எப்படி இறந்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு கொஞ்சம் பெரிய கம்பெனி போல, இந்த மாதிரி முடியெல்லாம் நட்டு வைக்கிற ஒரு பெரிய கம்பெனி. என் கம்பெனி மேல என் கிளினிக் மேலதான் தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. என் கிளினிக் உடைய பேரு கெட்டக்கூடாது அப்படின்னா இந்த கேஸ நீங்க தான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்கும் எழுதி கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப இந்த ஆளு பாட்டுன்னு வந்தாரு. செக் எழுதி கொடுத்துட்டு அவர் பாட்டுன்னு கிளம்பி போயிட்டாரு. நம்ம இந்த கேஸ விசாரிக்கலாமா வேணாமா, நம்ம அளவுக்கு இந்த கேஸ் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு
இருக்காரு. சரி ஓகே கேஸ் எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாரு. இதே டைம்ல நேத்து நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துட்டு அந்த வினய் தத்தாவை மீட் பண்ண போனாங்க பாத்தீங்களா, அங்க அவருக்கே தெரியாம போட்டோலாம் கிளிக் பண்ணிருக்காங்க. அத ஃப்ரேம்லாம் போட்டு கொண்டு வந்து மாட்டி விடுறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸும் கிளம்பி பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. முக்கியமா இந்த கேஸை எந்த போலீஸ் விசாரிச்சாரோ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு இந்த கேஸை பத்தி கேட்கும்போது ஆக்சுவலா அவருக்கு எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. யாரு கொலை பண்ணா, எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயமும் இது வரைக்கும் போலீஸ் கண்டுபிடிக்கல, விசாரிச்சுட்டு இருக்காங்களாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவரை வேற எங்கேயோ கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொண்டு வந்து இப்போ டெட் பாடியை கண்டுபிடிச்ச ஒரு ஸ்பாட் இருக்கும். அந்த ஸ்பாட்ல போட்டு போயிருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கிரைம் ஸ்பாட்ல எடுக்கப்பட்ட போட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது அதுல ஒரு போட்டோ மட்டும் வித்தியாசமா இருக்கு. நம்பர் 1/4 போட்டிருக்கு. இது என்னையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஆக்சுவலா இறந்து போனவருடைய பாக்கெட்ல இருந்து சின்னதா ஒரு பேப்பர் துண்டை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த பேப்பர் துண்டை தான் நம்பர் 1/4 போட்டிருக்கோம். இது ஏதாவது எவிடன்ஸா இருக்கும், இந்த கேஸுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னவா இருக்கும், நீங்க வந்துட்டு இறந்து போனவருடைய மனைவி கிட்ட விசாரிச்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நாங்களும் போயிட்டு கேட்டோம், அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அப்படின்னா நாங்களே போயிட்டு விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நேரா டீமோட கிளம்பி போயிட்டு அந்த மனைவியை மீட் பண்றாரு. இந்த நம்பர் 1/4 என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது என்னன்னு எனக்கே தெரியல, போலீஸ் கூட வந்து கேட்டாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு யார் மேலேச்சு டவுட் இருக்கான்னு கேட்கும் போது டவுட் எல்லாம் பெருசா யார் மேலேயுமே கிடையாது. என் புருஷன் பெருசா எந்த ஒம்பத்தும்புக்கும் போக மாட்டாரு. ஆனா அந்த ஃப்ரெண்டுக்காரன் கடைசியா வந்துட்டு அந்த சுதீர் கூட தான் கிளம்பி வெளியே போனாரு. அந்த சுதீர் ஒரு மோசமான ஆள்னு கேள்விப்பட்டிருக்கேன். ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணுவான். அதை தாண்டி எனக்கு வேற ஒண்ணுமே தெரியல அப்படின்னு. உங்க புருஷன் பேர்ல ஏதாவது லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இருக்குங்க, என் ஹஸ்பண்ட் வந்துட்டு 2 கோடிக்கு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காரு. இப்போ வந்துட்டு என் புருஷனை நான் தான் கொலை பண்ணிட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிள் வேற எல்லாரும் சந்தேகப்படுறாங்க. அந்த இன்சூரன்ஸ் பணத்துக்காக நான் தான் கொலை பண்ணிட்டணும் அப்படின்னு வேற யோசிக்கிறாங்க. நான் கொலை பண்ணும் அப்படின்னா எங்க வேணா வச்சு கொலை பண்ணுவேன், வீட்டுக்குள்ளேயே வச்சு கூட கொலை பண்ணிட்டு பேச்சை மாத்தி பேச வாய்ப்பு இருக்கு. ஆனா வெளியே போயிட்டு நான் ஏன் கொலை பண்ண போறேன், நான் கொலை பண்ணணும்னு நினைச்சிருந்தேன் அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே வச்சு கூட கொலை பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மேல அந்த பொண்ணால பேச கூட முடியல, சோகமா இருக்கா. சரி ஓகே நான் கிளம்புறேன் அவ்வளவுதான்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவங்களும் கிளம்பி அங்க வந்துட்டாங்க. அடுத்து இன்னைக்கு நைட்டே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த தாத்தாவையும் தாத்தா கூடிய ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் சுத்திக்கிட்டு இருக்கான். அவங்க 2 பேரையும் காமிக்கிறாங்க. இவங்க அடுத்த டார்கெட்டை சூஸ் பண்ணிட்டாங்க போல. இப்போ வேற யாரையோ ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இப்போ செகண்ட் எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ சுதீர் யாருன்னு கண்டுபிடிச்சு வந்து மீட் பண்றாரு. நீ யாருன்னு கேட்கும் போது இந்த மாதிரி நான் தான் இந்த கேஸை விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை, போலீஸ் இந்த கேஸை விசாரிக்க போறாங்க, நீ எதுக்கு தேவையில்லாம இந்த கேஸ்ல மூக்க நுழைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சரி இந்த மாதிரி இறந்து போனவன் உனக்கு ஏதோ காசு கொடுக்கணுமாமே, என்ன காசு, எதுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க 10,000 ரூபாய் கொடுக்கணும். மல்லிகா கேஸ்ல நான் தான் அவனுக்கு எல்லா உதவியும் பண்ணேன், அதுக்குதான் எனக்கு 10,000 ரூபாய் காசு கொடுக்கணும் அப்படின்னும் போது யாரையா இந்த மல்லிகா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மல்லிகாக்கும் இறந்து போனவனுக்கும் கஜகஜா குஜுகுஜா மக்களே இந்த விஷயம் பொண்டாட்டிக்கு தெரிய வந்து பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா மல்லிகாவுடைய எல்லா கனெக்ஷனையும் கட் பண்ணி விட இவன் வந்துட்டு என்ன மீட் பண்ணவே மாட்டான், வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகா கடுப்பாயிட்டு இவன் அடிக்க ஆள்லாம் அமுச்சு விட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா அடிக்க வந்த ஆட்கள் கிட்ட ஏதோ பேசி சமாளிச்சு இவர் தான் அமுச்சு விட்டுருக்காரு, எந்த பிரச்சனையும் இல்லாம. அதுக்குதான் 10,000 ரூபாய் காசு கொடுக்கணுமா, சரி எனக்கு மல்லிகாவுடைய வீட்டு அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நம்ம ஹீரோடைய டீம் கிளம்புறாங்க. கிளம்பி நேரா போயிட்டு அந்த டாக்டரை பாக்குறாங்க. இந்த மாதிரி சுதீர தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நல்லாவே தெரியும், எனக்கு தான் முதல்ல பழக்கம், அதுக்கப்புறமேட்டு தான் அந்த கன்னடிக்காரனுக்கு பழக்கம். இந்த மாதிரி கிளினிக்லாம் சும்மா நடத்த முடியாது, நமக்கும் ஏதாவது ஒரு ரவுடியோடைய சப்போர்ட் வேணும், அப்பதான் மத்த ரவுடி மத்தவங்களை வந்துட்டு சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. சரி மல்லிகாவை பத்தி தெரியுமா, மல்லிகாக்கும் இந்த கண்ணாடிக்காரனுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மல்லிகாவா, இந்த பேரை கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த கேஸை நீங்க எதுக்கு நடத்த சொல்றீங்க, இந்த மாதிரி உங்க கிளினிக் மேல எந்த ஒரு கெட்ட பேரும் வரக்கூடாது, இந்த கேஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அந்த சந்தேகப்படுறாங்க இல்லையா, அந்த சந்தேகம்லாம் போயிடும் அப்படின்னு தானே, மத்தபடி உங்களுக்கு கண்ணாடிக்கார மேல பாசம்லாம் இல்ல தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரும் ஆமான்னு உண்மையை சொல்லிட்டாரு. அப்படின்னா நான் இந்த கேஸை விசாரிக்கிறேன், கேஸை முடிக்கும் போது நீங்க தான் கொலைகாரன் இல்ல உங்க கம்பெனியை சேர்ந்த யாரோ இல்ல இந்த கிளினிக்கை சேர்ந்த யாரோ மாற்றாங்க அப்படின்னா நான் வந்துட்டு சப்போர்ட்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன், நேரா போயிட்டு போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருவேன், வாங்கின காசையும் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்றாரு. இவரும் அதுக்கு ஓகேன்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோ வீட்டுல இருக்காரு. வீட்டுல இருக்கும்போது அந்த போலீஸே கால் பண்றாரு. கால் பண்ணி இந்த மாதிரி அந்த கண்ணாடிக்காரனுடைய பாடியை எங்கேயோ கொலை பண்ணிட்டு எங்கேயோ தூக்கிட்டு போட்டிருக்காங்க இல்லையா, இந்த பாடி எப்படி இந்த ஸ்பாட்ல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேமரா ஃபுட்டேஜையும் செக் பண்ணி பார்த்திருப்பாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு பிளாக் கலர் SUV கார்ல கொண்டு போட்டு
போட்டு போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. நம்பரையும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும், நம்பர் எதுவுமே ரெக்கார்ட் ஆகல அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது நம்ம ஹீரோடைய டீம் போயிட்டு மல்லிகாவை மீட் பண்றாங்க. இந்த மாதிரி கண்ணாடிக்காரனை பத்தி பேசணும், அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னும் போது, ஐயோ அவனை பத்தி பேச வந்திருக்கீங்களா, என் புருஷன் வேற டைம் ஆயிடுச்சு, அவருக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சா அவ்வளவுதான் என்னை கொன்னே போட்டுவாரு அப்படி இப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் தெரியாம பாத்துக்கலாம், வந்தாலும் ஏதாவது சொல்லி சமாளிக்கலாமா, ஒரு முக்கியமான விஷயம் அதான் உங்ககிட்ட நேரடியாவே விசாரிக்கலாம்னு வந்திருக்கேன், உள்ளுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு உட்காந்து நம்ம ஹீரோ கேள்வி கேட்கிறாரு. உங்களுக்கும் கண்ணாடிக்காரனுக்கும் என்ன மாதிரி பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்க, மத்தவங்க ஏதேதோ சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா உண்மையா எங்களுக்குள்ள மத்தபடி வேற ஒண்ணுமே கிடையாது, சாட் பண்ணுவோம், பேசுவோம், மெசேஜ் பண்ணுவோம், அவ்வளவுதான், எப்பயாச்சும் போர் அடிச்சா என்ன மீட் பண்ண இங்கேயும் வருவான், மத்தபடி எந்த ஒரு தப்பான உறவும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா திடீர்னு என்ன ஆச்சோ தெரியல, என்கிட்ட பேசுறத மொத்தமா ஸ்டாப் பண்ணிட்டான்னு சொல்ல, இந்த மாதிரி அவன் மனைவிக்கு 2 கோடி இன்சூரன்ஸ் போட்டிருக்கானாமே, அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, மனைவி இருக்காங்கன்னு தெரியும், இன்சூரன்ஸ் பத்திலாம் எதுவுமே சொல்லவே இல்லை, ஆனா என் பேர்ல ஒரு 20 lakhsக்கு இன்சூரன்ஸ் போட்டு விட்டான், நல்லது பண்ணிட்டு போனான் அப்படின்னு சொல்லும் போது, சரி அவன் எந்த கிளினிக்ல ஒர்க் பண்றான், யாரு கூட பழகுறான், வேற ஏதாவது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல மக்களே, வந்ததே தண்டமா போச்சு. இதே டைம்ல புருஷன் வேற வந்துட்டாரு, இவங்க ஷாக் ஆகுறாங்க, ஐயோ புருஷன் வேற வந்துட்டாரு, என்ன சொல்ல போறாரோ தெரியல, நீங்க அமைதியா இருங்க, எல்லாமே நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கூட்டிட்டு வந்து, இதுக்கு முன்னாடி நான் மியூசிக் கிளாஸ் போனேன் இல்லையா, அங்க இவங்க எல்லாரையும் மீட் பண்ண, நான் ரொம்ப நாளா வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா என்ன மீட் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னும் போது, அப்படின்னா நீங்க பாட்டுலாம் பாடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புருஷன் ஹீரோ கிட்ட கேட்கும் போது, என்னது பாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. இல்ல இல்ல என் பாஸுக்கு வந்துட்டு தொண்டை சரியில்லை, அப்புறமேட்டுக்கா மீட் பண்ணும்போது பாட்டு பாடலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இதே டைம்ல அந்த கொலகார தாத்தா யாரையோ ஃபாலோ பண்ணாரு பாத்தீங்களா, ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு கரெக்டான சமயமா பார்த்து கொலையே பண்ணிட்டாரு, ஷூட் பண்ணி கொலையே பண்ணிட்டாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோவும் ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸும் வீட்டுக்கே போயிட்டாங்க. என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாரு, இந்த கொலகாரனை எப்படி கண்டுபிடிக்கலாம், யாரு கொலகாரனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, ஒன்னு செகண்ட் கனெக்ஷன் மல்லிகாவா இருக்க வாய்ப்பு இருக்கு, இல்லனா ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் அந்த பொண்டாட்டிக்காரியா இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கண்ணாடிக்காரன் இறந்து போனா இல்லையா, அந்த டைம்ல இவங்க 2 பேருடைய போன் சிக்னல் எங்க காமிக்குதுன்னு செக் பண்ண சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது, அந்த போலீஸ் கால் பண்றாரு. கால் பண்ணி 2வது கொலை நடந்து போச்சு அப்படின்னும் போது, 2வது கொலை நடந்தா எனக்கு என்ன, 30வது கொலை நடந்தா எனக்கு என்ன, எனக்கு எதுக்கியா கால் பண்ற, எல்லா கொலை கேஸையும் நான் எப்படி விசாரிக்க முடியும்னு கேட்க, ஏக்கன் பாபு அது கிடையாது, ஃபர்ஸ்ட் கொலையில எப்படி நம்பர் 1/4ன்னு போட்டு ஒரு துண்டு பேப்பர் கிடைச்சதோ, அதே போல இந்த செகண்ட் மர்டர்ல வந்துட்டு இந்த ஆளுடைய பாக்கெட்ல நம்பர் 1/2ன்னு போட்டு ஒரு பேப்பர் கிடைச்சிருக்கு, அதுக்கும் இதுக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, நீங்க உடனே வந்து பார்க்கணும் அப்படின்னும் போது, நம்ம ஹீரோவும் கிளம்பி ஸ்பாட்டுக்கு போறாரு. முதல் கொலையில என்ன மாதிரி பண்ணாங்களோ எல்லாமே சேம் பேட்டர்னா இருக்கு, வேற எங்கேயோ கொலை பண்ணிட்டு வேற எங்கேயோ கொண்டு போட்டு போயிருக்காங்க. பாக்கெட்டுக்குள்ள பேட்டர்ன் இருக்கு, பேட்டர்ன்ற பாருங்க, பாக்கெட்டுக்குள்ள இந்த பேப்பர் இருக்கு, இந்த பேப்பர்ல நம்பர் 1/2ன்னு போட்டுருக்கு, இதுக்கும் அதுக்கும் என்ன கனெக்ஷன், நம்பர் 1/4 1/2 இதெல்லாம் என்ன சொல்ல வரான் கொலைகாரன்னு யோசிக்க, இதோட செகண்ட் எபிசோட் முடியுது. இப்போ 3வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே போலீஸ் டீமை போட்டு நியூஸ்ல கிழின்னு கிழிக்கிறாங்க. ஒரே பேட்டர்ன்ல 1/1 கொலை நடக்குது. ஊருக்குள்ள ஒரு சைக்கோ சீரியல் கில்லர் சுத்திக்கிட்டு இருக்கான், இவனை பிடிக்காம போலீஸ் என்ன பண்றாங்க, போலீஸ் தூங்குகிறதா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கிழின்னு கிழிக்க, இந்த போலீஸே வந்து நம்ம ஹீரோவை மீட் பண்றாரு. இந்த மாதிரி மேல இருந்து பயங்கர பிரஷர், எப்படியாச்சும் இந்த கேஸை முடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட போக முடியல, அந்த அளவுக்கு சுத்தி உழைச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா என்னால எதுவுமே கண்டுபிடிக்க முடியல, நீங்க எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க, இந்த கொலைகாரனை பிடிக்க ஹெல்ப் பண்ணுங்க ஏக்கன் பாபு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சரி இந்த 2வதா இறந்து போனாரு, இவரை பத்தி எல்லா டீடைலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, 2வது விக்டிமுடைய பேரு தன்மைக்கு புள்ள குட்டி குடும்பம் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு வயசான அம்மா இருக்காங்க, அந்த வயசான அம்மாவும் ரொம்பவே முடியாம கேன்சரால பாதிக்கப்பட்டு அப்படியே ஒரு பேஷண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு வயசான ஆளை காமிக்கிறாங்க. இவரு தான் ஏரியால இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஊருக்குள்ள 1/1 யாரையோ கொலை பண்றாங்க இல்லையா, இப்போ இதே போல என்ன யாரோ நோட்டம் பாக்குறாங்க, நான் எங்க போறேன் எங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யாரோ ஃபாலோ பண்றாங்க, வெளியவே வெயிட் பண்ணி நான் உள்ளுக்குள்ள என்ன பண்றேன் அப்படின்னு வேற கண்காணிக்கிறாங்க. எனக்கு ஒரே பயமா இருக்கு, இந்த மாதிரி அடுத்த டார்கெட் நானா இருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, எதை வச்சு நீங்க அடுத்த டார்கெட் நீங்களா இருப்பீங்களோன்னு பயப்படுறீங்க, உங்களுக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா, யாரு உங்களை கொலை பண்ண வாய்ப்பு இருக்குன்னு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ஒரு ஐபிஎஸ்ஆ இருந்து ரிட்டையர் ஆயிட்டு இருக்காரு, சோ என் சர்வீஸ்ல எக்கச்சக்கமான குற்றவாளிகளை பிடிச்சிருக்க, நிறைய பேர் என்னால பாதிக்கப்பட்டிருப்பாங்க, நிறைய பேர் ஜெயிலுக்கு போயிருப்பாங்க, அவங்கள யாரோ கூட இந்த வேலையை பண்ண வாய்ப்பு இருக்கு, சோ எனக்கு போலீஸ்
போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சும்மாலாம் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியாது, பயங்கரமா த்ரெட்னிங் இருக்கு, உயிருக்கே ஆபத்து அப்படின்னா தான் கொடுக்க முடியும். நீங்க பயப்படாம போங்க, இந்த கார்ல இருக்க நம்பருக்கு எந்த டைமா இருந்தாலும் கால் பண்ணுங்க, 24 மணி நேரமும் கால் அட்டன் பண்ணுவாங்க, உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம என்னுடைய டீமுமே அந்த ஏரியால தான் ரவுண்ட்ஸ்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவரு யாருடைய நம்பரை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஒரு போலீஸ் ஹெல்ப் பண்றாரு பாருங்க, அவரு தான் இந்த மொத்த கேஸையும் விசாரிக்கிறாரா, அவருடைய நம்பரை கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணா அந்த தன்மைன்னு ஒருத்தர் இறந்து போனாரு பாத்தீங்களா, அவருடைய வீட்டுக்கு போயிட்டு அவருடைய அம்மாவா நம்ம ஹீரோ விசாரிக்கிறாரு. அவங்க பார்க்கவே பாவமா இருக்காங்க, கேன்சரால பாதிக்கப்பட்டு ஆல்ரெடி வயசாயிட்டு, காது கேட்கல, கண்ணு தெரியல, ஒரு மாதிரி படுத்த படுக்கையா தான் இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு விசாரிக்கும் போது அநியாயமா என் பையனை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, அநியாயமா யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இந்த கேன்சர் ரிப்போர்ட்டை வாங்க தான் எங்கேயோ வெளியே போயிருக்காரு. அப்படி போயிட்டு வரும்போது தான் ஏதோ ஒரு கொலைக்காரன் கொலை பண்ணிட்டான். ஆக்சுவலா என்னை பாத்துக்கிறதுக்காக கல்யாணம் கூட பண்ணிக்காம என் கூடவே இருந்த பையன் சின்ன வயசுல வந்துட்டு போர்டிங் ஸ்கூல்ல தான் படிச்சாராம். அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. திரும்பி வந்து கடைசி காலமாச்சு உங்க கூட இருக்கிறமா அப்படின்னு சொன்னா, ஆனா எனக்கு முன்னாடி அவன் போய் சேர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழுவ. இந்த ஃபர்ஸ்ட் விக்டிம் கண்ணாடிக்காரர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் பேரு பிலாஷ். மக்களே, பிலாஷை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஓ நீ தான் பிலாஷா, நீ நல்லாவே பேட்மிண்டன் விளையாடுவன்னு கேள்விப்பட்டேன், இப்ப எப்படி போதும் வாழ்க்கலாம், நீ எப்படி விளையாடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவங்க பேச முடியாம அமைதியா படுகிறாங்க. சரி, இதுக்கு மேல இவங்க கிட்ட விசாரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய டீமும் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இப்போ இந்த கேஸை விசாரிச்சு மூளை காது வழியா ஊத்திரும் போல, நம்ம வந்துட்டு கொஞ்சம் டைம் பாஸுக்காச்சு எங்கேயாச்சும் வெளியே போலான்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோடைய மனைவியோடைய சொந்தக்கார தங்கச்சி வந்துட்டு இங்க ஏதோ ஒரு பொட்டிக் வச்சிருக்காங்களா, அந்த பொட்டிக் சாரி எல்லாம் கொண்டு வந்து எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருக்காங்க, சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு நம்ம கிளம்பி அங்க போலான்னு போறாரு. இவங்க யாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு லேடி காமிச்சாங்க பாத்தீங்களா, அதே லேடி தான். போயிட்டு ஜாலியா மீட் பண்ணி பேசிட்டாரு. வியாபாரம் எல்லாம் எப்படிமா போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எங்க வியாபாரம் போகுது, எக்ஸிபிஷன் போட்டு 3 நாள் ஆகுது, 3 கச்சீஃப் தான் வித்திருக்கேன், பொம்பளைங்க வராங்க பாக்குறாங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க, பல மணி நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிடிக்கலன்னு கிளம்பி போயிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பொட்டிக்ல நல்லாவே வியாபாரம் நடக்கும். ஒரு சல்வாரெல்லாம் நான் 15,000க்கு சேல் பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ இந்த அம்மா தற்பெருமை பேச ஆரம்பிச்சிட்டாங்களே, விட்டா காலையில ஏஞ்சி கக்கா போன கதையெல்லாம் சொல்லுவாங்க போல, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப பார்க்கும்போது அங்க மல்லிகாவுடைய ஹஸ்பண்டும் வந்திருக்காங்க. ஐயோ இவங்கிட்ட மாட்டினா பாட்டு பாட சொல்லுவானே அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா நீ கதை சொன்னலையா, அந்த கதையை கண்டினியூ பண்ணு அப்படின்னும் போது இவங்க அப்படியே ஸ்டார்டிங்ல என்ன விஷயமாச்சோ அதை அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி மழையில நனைஞ்சிட்டு அந்த ரெயின் கோட் எல்லாம் போட்டுட்டு யாரோ கடைக்குள்ள வராங்க. கடைக்குள்ள வரவங்க அந்த லைட் அடிச்சு துணியெல்லாம் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்க ஒரு சல்வாரை பாக்குறாங்க. அந்த டிசைன் இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது ஃபுல்லி ஹேண்ட் ஒர்க் போல, பார்த்துட்டு மெர்சல் ஆயிட்டு இது ரொம்ப நல்லா இருக்கு, இது எவ்வளோன்னு கேட்கும் போது, ஐயோ அதை சேல் பண்ணிட்டனே அப்படின்னும் போது, எவ்வளோக்கு சேல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா 4,500 அப்படின்னு சொல்றாங்க. நான் உங்களுக்கு 15,000 தரேன், எனக்கே இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு 15,000 காசை கொடுத்து அதை வாங்கிட்டு போனாராம். இந்த விஷயம் தான் ஆச்சுன்னு கதையை சொல்லி முடிக்க, இதை கேட்டு முடிச்ச நம்ம ஹீரோ சரி ஓகே அந்த மல்லிகா ஓட்டுக்காரன் போயிட்டானான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ட்ரை பண்ணா. கரெக்டா அவரு கையிலேயே ஹீரோ மாட்டிக்கிட்டாரு. இன்னைக்கு நீங்க பாடாம போக கூடாது, நீங்க உங்களுடைய பாட்டு திறமைய நான் கேட்காம இங்கிருந்து போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஸ்டேஜ் எல்லாம் இருக்கும், நீங்க போங்க போயிட்டு பாட்டு பாடுங்க, நான் மட்டும் கிடையாம இந்த எல்லாருமே கேட்கணும், அந்த இசை வெள்ளத்தில் நனைய நாங்க எல்லாரும் தயாரா இருக்கோம் அப்படின்னு. இவருக்கா என்ன பண்றது அப்படின்னே புரியல. மேல போறாரு, ஒரு பாட்டுடைய லைன் ஏகோ கீக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பாட ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் நம்ம பாட்டு பாடணும் அப்படின்னா அவ்வளவுதான், இங்க இருக்கிற எல்லாரும் ஓடியே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனெக்ஷன் ஒயரெல்லாம் புடுங்கி விட்டு மைக் ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. அடுத்து அந்த இன்னொரு தாத்தாவை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவரை காமிக்கிறாங்க. இவரு கார்டுல இருக்க நம்பருக்கு கால் பண்றாரு. இந்த போலீஸ் தான் போன் அட்டெண்ட் பண்றாரு. இவர்கிட்ட எல்லாமே சொல்லி, என்னை யாரோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, ஃபாலோ பண்ணிட்டு இன்னைக்கு வீட்டு வரைக்கும் வந்துட்டாங்க, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு, நான் வந்துட்டு அந்த கேஸை பார்த்தேன் 1/4 1/2 அடுத்து நானா இருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே பயமா இருக்கு அப்படின்னும் போது, சரி ஓகே உங்க டீடைல் எல்லாம் கொடுங்க அப்படின்னும் போது, தம்பி நான் சொல்றத முதல்ல கேளு, இதுக்கு முன்னாடி நான் பீகார்ல வந்துட்டு IPS ஆபீசரா இருந்தேன், இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டு இங்க வந்துட்டு என் வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்போ என் கையில எவனோ ஒருத்தன் சமத்தியா வாங்கிட்டு இப்போ திருப்பி கொடுக்க வந்திருக்கான் போல, எனக்கு கண்டிப்பா போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணும், சும்மா அட்ரஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே சும்மா விட்டுறாதீங்க, நான் ரொம்பவே சீரியஸா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது, சரி ஓகே நீங்க கவலைப்படாதீங்க அட்ரஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு இன்னொரு போலீஸை கூப்பிட்டு அவர்கிட்ட எல்லாமே சொல்லி, நீ கிளம்பி இந்த அட்ரஸ்க்கு போ, அங்க போயிட்டு என்ன விஷயம் ஆச்சுன்னு பாரு, அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி 2 பேர் இறந்து போனாங்க பாத்தீங்களா, அவங்களுமே பீகாரை சேர்ந்தவங்களாம், பீகார்ல தான் பிறந்து வளர்ந்து
படிச்சிருக்காங்க, அங்கேயே கூட ஏதோ ஒர்க்லாம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இந்த ஊருக்கு வந்து செட்டில் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போனவங்களுக்கும் பீகார்ல ஒரு கனெக்ஷன் இருக்கு, இவருக்கும் பீகார்ல கனெக்ஷன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா சம்திங் ராங் தான், நீ போயிட்டு பாரு அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல அந்த கொலகார தாத்தாவை காமிக்கிறாங்க. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிட்டு வந்திருப்பாங்க பாருங்க. அந்த ரெஸ்டாரண்டோடைய ஓனரை கொலை பண்ற மாதிரி காமிச்சு 3வது எபிசோட முடிக்கிறாங்க. இப்போ 4வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ்லாம் போயிட்டாங்க. நம்ம ஹீரோக்கும் கால் பண்ணி கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ ஸ்பாட்டுக்கு போயிட்டு டெட் பாடி எல்லாம் பாக்குறாரு. இந்த டெட் பாடியுடைய பாக்கெட்ல இருந்து ஏதாவது பேப்பர் எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமான்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை காமிக்கிறாங்க. அதுல 75 போட்டிருக்கு. ஆட என்னடா இது 1/4 1/2 போட்டு இப்போ 75 போடுறாங்க, ஒண்ணுமே புரியல. ஒருவேளை இது இந்த ஊர்ல இருக்க ஏதோ ஒரு வீட்டுடைய நம்பரா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி யோசிக்கிறாரு. சரி, இந்த டெட் பாடியும் இதுக்கு முன்னாடி எப்படி வேற ஒரு ஸ்பாட்ல கொலை பண்ணிட்டு வேற ஒரு ஸ்பாட்ல போட்டு போனாங்களோ அதே பேட்டர்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சேம் பேட்டர்ன் சேம் கார் தான், அதே பிளாக் கலர் எஸ்யூவில யாரும் கொண்டு வந்து போட்டு போயிருக்காங்க. 2 பிச்சைக்காரங்க தான் பார்த்திருக்காங்க. பார்த்துட்டு நம்பரை கூட நோட் பண்ணிருக்காங்க. ஆனா நம்பரை செக் பண்ணி பார்க்கும்போது அது ஃபேக்னு வருது. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டெட் பாடியை ஏதோ ஒரு மென்டல் அசைலம்க்கு பக்கத்துல இருந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. 2வது டெட் பாடியை ஒரு பிக்னிக் ஸ்பாட்ல இருந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. 3வது டெட் பாடியை இது வந்துட்டு ஒரு பேட்மிண்டன் கோர்ட். மக்களே, இதெல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக நடக்குது போல. இந்த கொலைகாரன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி இந்த ஸ்பாட்ல கொண்டு வந்து டெட் பாடியை போட்டு போறான்னு ஹீரோக்கு ஒரு டவுட். சரி, இந்த ஊர்ல நம்பர் 75ன்னு ஏதாவது வீடு இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போனா அது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச அங்கிளோடைய வீடு. என்னப்பா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு பேசிட்டு இருக்காரு. பேசி முடிச்சுட்டு சும்மா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ வீட்டுல இருக்கும் போது அந்த போலீஸ் கால் பண்றாரு. முதல்ல அந்த கண்ணாடிக்காரர் இறந்து போனாரு பாத்தீங்களா, அவர் வந்துட்டு பேட்மிண்டன் பிளேயரா, ஆனா டோப்பிங் டெஸ்ட்ல வந்துட்டு ஃபெயிலா போயிட்டாராம். ட்ரக் எடுக்கிறாங்களா இல்லையான்னு அந்த டெஸ்ட்ல வந்துட்டு ஃபெயிலா போயிட்டாராம். இது ஏன் சொல்றேன்னு தெரியல, இப்போ எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு தான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன் அப்படின்னு. சரி, இப்போ 3வதா ஒருத்தர் இறந்து போனாரு. அவருக்கு குடும்பம் குட்டி புள்ள பொண்டாட்டி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மனைவி இருக்காங்க. ஆனா அவங்க முன்னாள் மனைவி டைவர்ஸ் பண்ணிட்டு தனித்தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு. சரி, தனித்தனியா வாழ்ந்தாலும் புருஷன் பொண்டாட்டினா புருஷன் பொண்டாட்டி தானே, நம்ம எதுக்கும் போயிட்டு மீட் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு அந்த மனைவியை மீட் பண்றாரு. முதல்ல உங்களுக்கு யார் மேலேயாச்சும் டவுட் இருக்கான்னு கேட்கும்போது யார் மேலேயுமே டவுட்டே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கும் அவருக்கும் ஏன் டைவர்ஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் எது கேட்டாலும் பயப்படுவாராம். முக்கியமா ஹைட்டை பார்த்தா ரொம்ப ரொம்ப பயப்படுவாரு. அது ஒரு மாதிரி மென்டல் கண்டிஷன் மாதிரியே, ஒரு மென்டல் ப்ராப்ளம் மாதிரியே ஆயிருச்சு. எனக்கு பால்கனி இருக்க வீடு, பால்கனில இருந்தா ரொம்ப பிடிக்கும். என் கணவருக்கு வந்துட்டு பால்கனி மொட்டை மாடி மேல வரதே பிடிக்காது, கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த தண்ணியை பார்த்தாலும் பயப்படுவாரு. தண்ணி கிட்ட போனாலே யாராவது பின்னாடி பக்கமா வந்து தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி பயப்படுவாரு. இது ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாம நான் டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி மீட் பண்ணீங்க, எப்படி கல்யாணம் பண்ணீங்க, லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆக்சுவலா இவங்க வந்துட்டு ராஞ்சில தான் மீட் பண்ணிருக்காங்க. இவங்க பெருசா லவ்லாம் பண்ணல, பேசி பழகி ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க. அந்த டைம்ல தான் இந்த இறந்து போனார் பாத்தீங்களா, அவருக்கு அப்பா அம்மா குடும்பம்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது, அங்கிள் ஆண்டி தான் வளர்த்திருக்காங்க. சரி, இந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவங்களா பேசி கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம். இதையெல்லாம் சொல்லும் போது சரி ஓகேமான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்து ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது ஆக்சுவலா இப்ப 3வதா ஒருத்தர் இறந்து போனாரு பாத்தீங்களா, அவரு நம்ம ஹோட்டல்ல மீட் பண்ணோம் இல்லையா, அந்த ஹோட்டல் ஓனர் தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோயிட கேட்கும் போது ஹோட்டல் ஓனரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாயா போட்டோ கூட எடுத்துமே இங்க பாருங்கன்னு போட்டோவை காமிக்கும் போது நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஜஸ்ட் பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோக்கு பின்னாடி ஒரு போட்டோ இருக்கு. அதாவது இவங்க எல்லாரும் சேர்ந்து போட்டோ கிளிக் பண்ணிருக்காங்க. அதுக்கு பின்னாடி ஒரு போட்டோ மாட்டப்பட்டிருக்கு. அந்த போட்டோவை ஜூம் பண்ணி பார்க்கும்போது விகாஷ், அதுக்கப்புறமா 2வது இறந்து போனவரு, இப்ப இறந்து போனவரு, இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் போல மக்களே, சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் போல. அந்த போட்டோ தான் பின்னாடி மாட்டப்பட்டிருக்கு. தக்காளி அப்படின்னா இறந்து போன எல்லாருக்குமே ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. இதே டைம்ல போலீஸ் கால் பண்றாரு. கால் பண்ணி ஹைதராபாத்ல இருந்து ஒரு கான்ட்ராக்ட் கில்லர், ஒரு காசு வாங்கிட்டு கொலை பண்ணக்கூடிய கொலைகாரன் நம்ம ஊருக்கு வந்திருக்கான், வெஸ்ட் பெங்கால்ல சுத்திக்கிட்டு இருக்கான். அண்ட் பிளாக் கலர் ஒரு எஸ்யூவி காரை வேற வாடகைக்கு எடுத்து அந்த காருடைய ஒரு தெரிஞ்ச பயணியை வர கூட்டிட்டு எங்கேயோ நம்ம ஊருக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்கான். மேபி அவன் கூட 1 by 1 கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு. நாங்க தேடிட்டு இருக்கோம், புடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா உனக்கு கால் பண்ணி சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நேரா கிளம்பி அந்த சொந்தக்கார பொண்ணை போயிட்டு மீட் பண்றாங்க. இந்த மாதிரி என்னுடைய தங்கச்சி, என்னுடைய சொந்தக்கார தங்கச்சியே கடை வச்சிருக்கா, நீங்க ட்ரெஸ் வாங்கிட்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு மனைவி சண்டை போடுவாங்களாம். அதுக்காக போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கும் போது ட்ரெஸ்ல வந்துட்டு 25% 75% இந்த மாதிரிலாம் ஆஃபர் போட்டிருக்கோம் பாத்தீங்களா, அதையெல்லாம் ஹீரோ நோட் பண்றாரு. அப்ப ஹீரோக்கு என்னமோ புரியுது.
இப்ப அந்த போலீஸ்காருக்கு கால் பண்ணி நாளைக்கு நீங்க என்ன பார்க்க வரும்போது அந்த 3வது டெட் பாடியோட பாக்கெட்ல நம்பர் 75 போட்டு இது கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த குட்டி பேப்பரை பெருசா கொஞ்சம் பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு வாங்க, கொஞ்சம் பெரிய சைஸா பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு வாங்க அப்படின்னும் போது ஓகேன்னு சொல்லிட்டு அவரு இன்னொரு தகவலை சொல்றாரு. முதல்ல இறந்து போனா பாருங்க அந்த கண்ணாடிக்காரன், அவன் ஸ்கூல் டைம்ல படிக்கும் போது ஒரு பொண்ணு காணாம போயிட்டு இருக்கா. அந்த பொண்ணுடைய கேஸ்ல இவனை கூட போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு காணாம போனதுக்கும் விகாஷுக்கும் கூட ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு போல, அதனால தான் விசாரிச்சிருக்காங்க. அந்த கேஸோடைய ஃபைல பெருசா படிக்க முடியல, ஆனா இந்த மாதிரி ஒரு தகவல் கிடைச்சதுன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது. அடுத்து ஒரு தாத்தா பயந்துகிட்டு இருக்காரு பாருங்க. அந்த தாத்தாவுடைய வீட்டுல காமிக்கிறாங்க. இவருடைய வீட்டுக்கு யாரோ வந்து கதவு தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த கொலகார தாத்தா வந்திருக்காரு. இதோட 4வது எபிசோட் முடியுது. இப்போ 5வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ போலீஸ்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் வரும்போது அந்த 75 நம்பர் 75 அந்த பேப்பரை கண்டுபிடிச்சாரு பாத்தீங்களா, அதை பெருசா பிரிண்ட் போட்டு கொண்டு வந்திருக்காரு. அதை பார்க்கும்போது அது வெறும்னா 75 கிடையாது, 0.75 மக்களே. அதாவது ஃபர்ஸ்ட் கொலை செய்யும் போது அந்த கொலகார வந்துட்டு 1/4 போட்டிருப்பான், 2வது 1/2 போட்டிருப்பான், 3வது வந்துட்டு 0.75 போட்டிருக்கான். அப்படின்னா இன்னும் ஒருத்தர் அந்த கொலகாரன் கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு. அதாவது 1/2, 1/3, 1/4 அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, இது வந்துட்டு 1/3 மீனிங் ஆகுது. கண்டிப்பா அந்த கொலகாரன் 1/4 4வது ஒரு ஆளை கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போதான் எனக்கே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சஞ்சய்னு ஒரு வயசானவர் அடிக்கடிக்க வந்து போலீஸை மீட் பண்ணுவாரு. கால் பண்ணி யாரோ ஃபாலோ பண்றாங்க, யாரோ கொலை பண்ண பாக்குறாங்க, அந்த சீரியல் கில்லர் என்ன கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு, இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னும் போது அட பைத்தியம் முடிச்ச வெட்டுக்கிளி, தன்னை யாரோ கொலை பண்ண பாக்குறாங்க அப்படின்னா அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்களா இல்லையான்னு கேட்கும் போது இல்ல அப்படின்றாரு. ஏன்னு கேட்டா வயசானவங்க இந்த மாதிரி தான் அடிக்கடிக்க பயந்து போயிட்டு என்ன யாரோ கொலை பண்ண பாக்குறாங்க, அடிக்க பாக்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நானே எக்கச்சக்கமான கேஸை பார்த்திருக்கேன். அந்த மாதிரி இது ஒரு கேஸ் விட்டேன் அப்படின்னு சொல்ல, இதே டைம்ல அந்த தாத்தாவுடைய வீட்டுல காமிக்கிறாங்க. அந்த கொலகார தாத்தாவும் தன்னுடைய கையாலும் அந்த ஆளை கொலை பண்ணிட்டு வெளியே வரும்போது கரெக்டா இந்த சஞ்சய் தாத்தாவுடைய மனைவி வீட்டுக்கு வராங்க. யார் நீங்க, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி ஏதோ ரிப்பேர் பண்ண வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்ப, உள்ளுக்குள்ள போனவங்க ஷாக் ஆயிட்டு கத்துறாங்க. ஸ்பாட்டுக்கு போலீஸும் டீமும் போறாங்க. என்னன்னு போயிட்டு பார்க்கும்போது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த கொலகார தாத்தா ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு போயிருக்காரு. இதை பார்த்துட்டு தான் மனைவி பயந்து அழுது இருக்காங்க. இப்போ இதை பார்த்துட்டு போலீஸும் ஷாக் ஆயிட்டு நேரா நம்ம ஹீரோக்கு கால் பண்ண, ஹீரோ கிளம்பி வராரு. வந்துட்டு பாக்குறாரு கரெக்டா கிட்ட வந்து அந்த கொலகாரன் கண்ணை வச்சு ஷூட் பண்ணி கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. இங்க ஏதாவது பேப்பர் கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்பர் 4/4 அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் கிடைச்சிருக்கு. சோ அவ்வளவுதான், அந்த கொலகாரனுடைய டார்கெட் எல்லாருமே முடிஞ்சு போயிட்டாங்க. இதுக்கப்புறமா அந்த கொலகாரன் கொலை பண்ண வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. இது மட்டும் இல்லாம ஹைதராபாத்ல இருந்து ஒரு கொலகாரன் இங்க வந்துட்டு இந்த மாதிரி ஏதோ பிளான் போட்டிருக்கான், அவனா இருக்கலாம்னு சொல்லிட்டு டவுட் இருக்குன்னு சொல்லி அந்த போலீஸ் சொன்னாரு பாத்தீங்களா, அந்த கொலகாரனை கைது பண்ணியாச்சான். அந்த கொலகாரனை விசாரிக்கலான்னு போனா ஆமா நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்டா கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி ஒருத்தர் வந்து எனக்கு மீட் பண்ணாரு, இந்த 4 பேரையும் கொலை பண்ணும் அப்படின்னு சொன்னாரு. எங்க வச்சு கொலை பண்ணும், எங்க தூக்கிட்டு போயிட்டு பாடியை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெல்ல தெளிவா பிளான் போட்டு கொடுத்துட்டு போனாரு. அந்த பிளான் படி தான் காசை வாங்கிட்டு நான் எல்லாரையும் கொலை பண்ணேன் அப்படின்னும் போது எவ்வளவு காசுன்னு கேட்டா 15 லட்சமா. யார் இந்த கொலையெல்லாம் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யாரோ வந்து என்ன மீட் பண்ணாரு, அவருடைய ஃபேஸை கூட சரியா பார்க்கல, ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி சைலண்டா பேசிட்டு போனாரு. ஆளு என் ஹைட்டுக்கு இருப்பாரு, அதை தாண்டி அவரு என்ன மாதிரி இருப்பாரு, யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எந்த டீடைலுமே தெரியாது, ஏன்னா சரியா பார்க்கல அப்படின்னு சொல்றாரு. ஆட என்னடா இது கொலகாரனையும் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இதுவும் முட்டு சந்தா போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறாரு. சரி ஓகே, 3 டெட் பாடியை வந்துட்டு ஒரு ஸ்பாட்ல கொலை பண்ணி இன்னொரு ஸ்பாட்ல போட்ட, இந்த 4வது டெட் பாடியை மட்டும் எங்கேயுமே போடாம அங்கேயே விட்டு ஏன் ஓட்டன்னு கேட்கும் போது 4வது டெட் பாடியை கொலை பண்ணதுக்கு அப்புறமா தூக்கிட்டு போயிட்டு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல போட சொன்னாரு. அது எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு, கண்டிப்பா மாட்டி போன்னு நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டு போடவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோடைய டீம் வீட்டுக்கு போயிட்டாங்க. என்னடா இது முட்டு சந்திலேயே வந்து நிக்கிறோம், கொலகாரனை கண்டே பிடிக்க முடியாது போலயே, அந்த மூளையா செயல்பட்டவனை கண்டே பிடிக்க முடியாது போலயே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்க. சரி இது எல்லாமே எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ராஞ்சில எல்லாருமே இப்ப இறந்து போன எல்லாருமே ஒன்னா ஒரே ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க மக்களே. ஆனா இன்னும் கொஞ்சம் டீடைல் வேணும், எல்லாருக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க, இந்த விஷயம்லாம் தெரியுது, இன்னும் கொஞ்சம் டீடைல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்ச அந்த பெரிய போலீஸ் லேடியை போயிட்டு மீட் பண்றாரு. மீட் பண்ணும்போது இவங்க தெரிஞ்ச எல்லாமே சொல்றாங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒருத்தர் இறந்து போனாரு பாத்தீங்களா, அவரு பேட்மிண்டன் பிளேயரா, இந்த மாதிரி போதைப் பொருள் ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணும்போது அந்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எல்லாருமே ராஞ்சில இருந்திருக்காங்க, ராஞ்சில ஒரே ஸ்கூல்ல ஒன்னா படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இவங்களும் சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ இங்க இருந்து அந்த ஊருக்கு போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கான அந்த பெர்மிஷனை வாங்கி தராங்க. இதெல்லாம் பேசிட்டு வந்துகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ இந்த கேஸை விசாரிக்கும் போது நடுவுல அந்த 75 நம்பர் ரூமுக்கு போயிட்டு
போயிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது அங்கிளை மீட் பண்ணாரு பாத்தீங்களா, அவர் ஒரு பழைய ரிப்போர்ட்டர் மக்களே. அவர்கிட்ட இந்த மாதிரி ஏதோ ஒரு பொண்ணு மிஸ் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் கண்ணாடிக்காரன் மேல பட்டு அந்த கண்ணாடிக்காரனை கூட சின்ன வயசா இருக்கும் போதே விசாரிச்சிருப்பாங்க. இது என்ன கேஸ், எந்த பொண்ணு மிஸ் ஆனா, இந்த டீடைல் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி ஸ்வாகதத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, ஒரு பயங்கரமான பேட்மிண்டன் பிளேயரு. அந்த பொண்ணு வந்துட்டு ஏதோ பிக்னிக் போகும்போது காணாம போயிட்டாலாம். அந்த பொண்ணு எங்க போனா என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. இவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ ஒரு கிளாஷ், கண்ணாடிக்காரனும் இந்த பொண்ணும் ஏதோ கிளாஷ் ஆயிட்டாங்க, சண்டை போட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால அவனையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவனுக்கும் தெரியாது அப்படின்ற மாதிரி விட்டாங்க போல மக்களே. இது எல்லாமே அவரு கண்டுபிடிச்சு சொல்லும் போது சரி எல்லாமே எங்கேயோ கனெக்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா நம்ம ஹீரோ ஆர்டர் பண்ண எல்லா ட்ரெஸ்ஸையும் பினிஷ் பண்ணி அந்த மனைவியுடைய தங்கச்சி கொண்டு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த பெயிண்ட் உடைய போட்டோவை ஃப்ரேம் போட்டு மாட்டிருக்காங்க பாத்தீங்களா. அந்த போட்டோவை பார்த்துட்டு நான் சொன்னேன் இல்லையா 15,000 ரூபாய் காசு கொடுத்து ஒரு சாதாரண சல்வார ஒருத்தர் வாங்கிட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு, அது வேற யாரும் கிடையாது இவரு தான் அப்படின்னு சொல்றாங்க. இவரா? சரி, அந்த சல்வார யாரு டிசைன் பண்ணா, கை வேலைப்பாடுகள் சில பண்ணிருப்பாங்க மக்களே, அது யாரு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது NGO சேர்ந்த ஒரு பொண்ணு. ஆனா அந்த பொண்ணு கிட்ட நான் பேச்சு கொடுக்கும் போது நான் ஸ்டேட் லெவல்ல பேட்மிண்டன் பிளேயரு, எனக்கு திடீர்னு என்னமோ ஆயிருச்சு, அதுக்கப்புறமா கொண்டு வந்து இங்க சேர்த்து விட்டு போயிட்டாங்க, எனக்கு பழசு எல்லாமே மறந்து போச்சு அப்படி இப்படின்னு சொன்னா அந்த பொண்ணுடைய பேரு கூட ஸ்வாகதத்தா அப்படின் போது இதை கேட்டவனே ஹீரோ பிடிச்சிட்டாரு. ஸ்வாகதத்தா வேற யாரும் கிடையாது, அந்த ஃபர்ஸ்ட் மீட் பண்ணாரு பாத்தீங்களா பெயிண்ட், அந்த பெயிண்ட் உடைய பேரு கூட வினய் தத்தா ஏதோ சொல்லிருப்பாங்க, அந்த தத்தான்னு வருது இல்ல, சோ அதனால அவங்களுடைய தங்கச்சியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இதோட 5வது எபிசோட் முடியுது. 6வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ கிளம்பி ராஞ்சியே போறாரு. அங்க போயிட்டு இவங்க எல்லாரும் படிச்ச ஸ்கூலுக்கு போயிட்டு அங்க விசாரிக்கும் போது அந்த காணாம போன பொண்ணு, அதுக்கப்புறமா இப்ப இறந்து போனாங்க இல்லையா, இவங்க எல்லாருமே ஒரே ஸ்கூல்ல ஒன்னா படிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு பிரைட்டான ஸ்டூடெண்ட், நல்லா படிப்பா, விளையாட்டுல ஆர்வம் காட்டினாலும் அதே டைம்ல படிப்புலயுமே நல்ல பொண்ணா இருந்தா, எல்லார்ட்டையும் மதிப்பா பேசுவா, மரியாதையா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பேச. சரி, அந்த பொண்ணு எப்படி காணாம போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எங்கேயோ பிக்னிக் போனாலாம், திடீர்னு காணாம போயிட்டா, எனக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ கிளம்பி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த கேஸோட டீடைல் எல்லாம் கேட்கும்போது இந்த மாதிரி அந்த பொண்ணு அந்த டைம்ல திடீர்னு காணாம போயிட்டு இருக்கா, காணாம போன பொண்ணு எங்க தேடியுமே கிடைக்கவே இல்லையா. அந்த பிக்னிக் ஸ்பாட் இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்துட்டு ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி இருக்கு, அந்த நீர்வீழ்ச்சில இருந்து அந்த பொண்ணு கீழே விழுந்து அதுக்கப்புறமா காப்பாத்திருக்காங்க, குத்துயிரும் குல உயிரமா காப்பாத்திருக்காங்க. அவ்வளோ ஹைட்ல இருந்து கீழே விழுந்ததுனால அந்த பொண்ணுக்கு பழைய எல்லா விஷயமும் மறந்து போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா தூக்கிட்டு போயிட்டு ஒரு மென்டல் அசைலம்ல சேர்த்து விட அங்க இருந்தும் அந்த பொண்ணு தப்பிச்சு ஓடி போயிட்டு இருக்கா. இந்த விஷயம் தான் ஆச்சு. ஆக்சுவலா அந்த கண்ணாடிக்காரன் மேல ஏன் டவுட் பட்டாங்க அப்படின்னா, கண்ணாடிக்காரன் ட்ரக்ஸ் யூஸ் பண்றான் அப்படின்ற விஷயத்தையே இந்த பொண்ணு தான் போட்டு கொடுத்திருப்பா. இவன் கண்டிப்பா ஏதோ ஒரு ஸ்டீராய்டு யூஸ் பண்றான், ட்ரக்ஸ் யூஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கப்புறமா தான் டெஸ்ட் பண்ணி பார்த்திருப்பாங்க. டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பாசிட்டிவ்னு வந்திருக்கும், பைபிள்ல மாட்டிட்டு இருந்திருப்பான். அதனால அந்த கடுப்புல இவன் ஏதோ பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது இவனுக்கும் அந்த பொண்ணு காணாம போனதுக்கும் அந்த பொண்ணு விழுந்ததுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு இருக்காங்க. சரி, இந்த கேஸ வந்துட்டு அந்த 2வதா ஒரு போலீஸ் IPS அதிகாரின்னு சொன்னாரு பாத்தீங்களா, அந்த சஞ்சய் தாத்தா, அவர் தான் விசாரிச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் தான் விசாரிச்சாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோ கிளம்பி அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கே போறாரு. அங்க போயிட்டு ஏதோ யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா ஹீரோடைய ஃப்ரெண்டும் கிளம்பி அந்த பெயிண்டோடைய வீட்டுக்கே போறாங்க. அன்னைக்கு நீங்க இந்த பெயிண்டிங்கை வரையும் போது கூட ஏதோ ட்ரையாங்கிளா வரையறீங்க, சம்திங் ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்க ஏதோ சொல்லி மழுப்பிட்டீங்க. ஆக்சுவலா இது ஒரு சாதாரண ட்ரையாங்கிளே கிடையாது, அந்த டெட் பாடி எல்லாம் எங்க போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மார்க் பண்ணிருக்கீங்க, அதுக்கான ட்ரையாங்கிள் தான். ஒன்னு அந்த மென்டல் அசைலம், 2வது பிக்னிக் ஸ்பாட், 3வது வந்துட்டு ஒரு பேட்மிண்டன் கோர்ட், 4வது ஸ்பாட் அந்த கொலைகாரன் போட மாட்டேன், நான் டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிருப்பான். அதனால அந்த 4வது ஸ்பாட்டை மட்டும் மார்க் பண்ணவே இல்ல. இப்ப நீங்க வசமா மாட்டிக்கிட்டீங்க, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க அப்படின்னும் போது, யாரையா நீ வந்து பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, முதல்ல கிளம்பு இல்ல போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ கண்ணை காமிச்சு மிரட்டுறாரு. ஆல்ரெடி போலீஸ்க்கு சொல்லியாச்சு, போலீஸ் வந்துகிட்டு இருக்காங்க, அதுக்குள்ள நீங்களா உண்மையை சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது அப்படின்னும் போது, என்ன உண்மை, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் எதுவுமே பண்ணவே இல்லை அப்படின்னும் போது அப்போ ஹீரோ சொல்றாரு ஒரு பிளாஷ்பேக்க, அந்த பொண்ணு நீர்வீழ்ச்சில இருந்து கீழே விழுந்து அடிபட்டு படுத்துக்கிட்டு இருப்பா, அந்த பொண்ணை வந்துட்டு ஊர் மக்கள்லாம் சேர்ந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் சேர்த்து வச்சிருக்காங்க. நல்ல வேலையா அந்த பொண்ணுக்கு பெருசா ஒண்ணுமே ஆகல மக்களே. இந்த போலீஸ் அந்த சஞ்சய் தான் போயிட்டு பாக்குறாரு. பார்த்துட்டு வெளியே வந்தா அந்த 3 பசங்க நிக்கிறாங்க. இந்த 3 பசங்களும் ஒரே டைம்ல ஒன்னா ஸ்கூல்ல படிச்சவங்க, 3 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இதுல அந்த
ஹோட்டல் கடைக்காரன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்துட்டு இந்த போலீஸ்க்கு சொந்தக்காரன் போல, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கால்ல விழுந்து கதறான். என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்ட இந்த பொண்ணு மாட்டி விட்டா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பயம்புறுத்ததான் நாங்க அந்த நீர்வீழ்ச்சிக்கு மேல தூக்கிட்டு போனோம் அப்படின்னு சொல்ல, வாய மூடு எல்லாம் புரியுது, வெளியே சொல்லி நீயே மாட்டிக்காத அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. சரி ஓகே, நீங்க 3 பேரும் கிளம்புங்க. இந்த 3 பேரும் தான் மேல தூக்கிட்டு போயிட்டு ஏதோ பண்ண பாத்துருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு கீழே விழுந்துட்டு இருக்கா மக்களே. அங்க இருந்து ஒரு போலீஸை கூப்பிட்டு, நீ என்ன பண்ணு, இந்த பொண்ணை வந்துட்டு உடனே மென்டல் அசைலம்க்கு அமுச்சு விடு, இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விடு. அந்த பொண்ணு நைட்டோட நைட்டா அங்க இருந்து காணாம போனோம். அந்த பொண்ணு எங்க போனா என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே எதுவுமே தெரியக்கூடாது, அந்த மாதிரி பண்ணி விட்டுரு அப்படின்னு போதுதான் அதுக்கப்புறமா அங்க இருந்து வேற ஒரு அசைலம்க்கு மாத்தி விட்டுருப்பாங்க. அதுவும் எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்லாம அந்த பொண்ணை மாத்தி விட்டுருப்பாங்க. அதனாலதான் அந்த பொண்ணு எங்க போனா என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. போலீஸே உடந்தையா இருந்தா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்போ ரியல் டைம்ல இந்த கதையை ஹீரோ சொல்லும் போது, இந்த கதையை வச்சு நான் என்னையா பண்ண போறேன், நான் மறுபடியும் சொல்றேன், நீ தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பு அப்படிங்கும் போது நீங்க வந்துட்டு வசமா மாட்டிக்கிட்டீங்க. உண்மையை மறைச்சு எந்த ஒரு பலனும் கிடையாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்க தங்கச்சி காணாம போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க. நடுவுல என்னுடைய மாமா பேட்டி எடுக்க வரும்போது வாய் தவறி அந்த உண்மையை கூட அவர்கிட்ட சொல்லிருக்கீங்க. இது எல்லாமே தாண்டி ரீசெண்டா 15 லட்சம் பேங்க்ல இருந்து டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை மொத்தமா கேஷா வாங்கிட்டு போயிட்டு நீங்க தான் அந்த கொலைகாரங்கிட்ட கொடுத்து எல்லாரையும் கொலை பண்ண சொல்லிருக்கீங்க. இதுக்கப்புறம் மறைக்கவே முடியாது, உண்மையை சொல்லுங்க அப்படின்னும் போது அவ்வளவுதான், இவர் வசமா மாட்டிக்கிட்டாரு, கண்ணெல்லாம் கலங்குது, உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் அன்னைக்கு மழையில நனைஞ்சிட்டு போயிட்டு ஓரமா ஒதுங்கலான்னு அந்த கடைக்குள்ள போயிருப்பாரு, அந்த பொட்டிக்குள்ள போயிருப்பாரு. அப்பதான் அந்த சல்வாரை பார்த்திருப்பாரு. சல்வார்ல ஒரு பெயிண்டிங் மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்திருப்பாரு. தன்னுடைய தங்கச்சிக்கு தான் கையாலேயே அந்த தங்கச்சியுடைய சல்வார்ல இதே போல ஒரு டிசைனை, இதே போல ஒரு ஆர்ட் ஒர்க்கை போட்டு கொடுத்திருப்பாரு. அதை அவங்க ஞாபகம் வச்சுதான் இந்த சல்வார்ல போட்டிருக்காங்க போல. இதை பார்த்தோன்னே புரிஞ்சு போச்சு, கண்டிப்பா நம்ம தங்கச்சி தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை யார் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசு கொடுத்து வாங்கினதுக்கு அப்புறமா கேட்டிருப்பாரு. அவங்களும் சொல்லிருப்பாங்க, இந்த மாதிரி NGO சேர்ந்த ஒரு பொண்ணு தான் பண்ணா, இந்த மாதிரி ஒரு மென்டல் அசைலம்ல வாழ்ந்துகிட்டு இருக்கா, அங்க இருந்து கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்ல, அதுக்கப்புறமா இவரும் போயிட்டு அந்த மென்டல் அசைலம்கே போயிட்டு தங்கச்சியை மீட் பண்றாரு. தங்கச்சி இவரை பார்த்தோன்னே அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க. அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஏற்கனவே உடம்புக்கு முடியாம ரொம்ப சிக்கா இருக்காங்க. அண்ணனை பார்த்த சந்தோஷத்துல அப்படியே இறந்தே போயிட்டாங்க. ஆக்சுவலா இவருக்கு என்ன ஃபீல் ஆயிருக்கு அப்படின்னா, சாவறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு வாட்டியாச்சு அண்ணனை பார்க்கணும், உயிரையே வந்துட்டு அண்ணன் வந்து பாப்பாரு அப்படின்னு பிடிச்சி வச்சிருக்காங்க. என்ன பார்த்தோன்னே என் தங்கச்சி இறந்து போயிட்டா, என் தங்கச்சியோடைய சாவுக்கு காரணமா இருந்த எல்லாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே ராஞ்சிகெல்லாம் போயிட்டு விசாரிச்சிருக்காரு. விசாரிச்சு உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இந்த 4 பேர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 எல்லாரையும் பிளான் பண்ணி அந்த கொலைகாரம் மூலியமா கொலை பண்ண வச்சிருக்காரு. நான் ஒன்னும் தப்பு பண்ணல, அவங்க பண்ண தப்புக்கு தான் தண்டனையை கொடுத்தேன் அப்படின்னும் போது இதை கேட்க ஹீரோக்கே கஷ்டமா இருக்கு. ஆனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, கோர்ட்ல தான் போயிட்டு பேசிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப போலீஸ் வராங்க, இவரை கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அவ்வளவுதான், கேஸும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பலான்னு பார்க்கும்போது ஹீரோடைய ஃப்ரெண்டு அங்க ஒரு இங்கிலீஷ் மேகசினை பாக்குறாரு. அதுக்குள்ள ஏதோ வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி காமிக்கும் போது இந்த மேகசின்ல இருந்து தான் எல்லா டெட் பாடியுடைய பாக்கெட்லயும் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 1 இந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா. இது எல்லாமே இங்க இருந்து கட் பண்ணி தான் அங்க ஒட்ட வைக்கப்பட்டிருக்கு மக்களே. இங்க இருந்து தான் அந்த பாக்கெட்டுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டுக்காரு காமிக்கிறாரு. ஹீரோவும் புரிஞ்சுக்கிட்டு, அதாவது இதுவுமே ஒரு முக்கியமான எவிடன்ஸ் அந்த மாதிரி பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இதோட இந்த சீரிஸும் முடியுது மக்களே. இன்னும் ஏக்கன் பாபு சீரிஸ்ல 2 சீசன் பாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 2 சீசனும் வேணும் அப்படின்னா ஏக்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, பாய்.